அன்பான நேயர்களே, இந்த போகர் மலைவேல் ஃபவுண்டேஷனுடைய ஒரு அன்பான உங்களுக்கான ஒரு செய்தி, அதாவது மக்களுக்கான மக்கள் மருத்துவத்துக்கான மக்களுடைய ஒரு நல்லாட்சியை பெற்ற இந்த மலைவேல் ஃபவுண்டேஷனுடைய ஒரு அன்பான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன். அந்த எண்ணத்தின்படியாக இதுக்கு முந்தின ஒரு செய்தி உங்களுக்கு நான் கூறியிருந்தேன். அதாவது என்னென்னா, போன எபிசோடில் அதாவது இந்த போகர் சிலை செஞ்ச பார்த்திங்கன்னா நவபாசன சிலையை செஞ்சுருக்கிறார். இந்த நவபாசன சிலையை நாங்கள் இப்போ உங்களுக்கு உற்பத்தி பண்ணி செஞ்சு நாங்கள் அபிஷேகம் பண்ணி எல்லா மக்களுக்கும் அந்த நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கான அந்த காலத்தில் அவர் போகர் என்ன பண்ணியிருந்தாரோ அதைத்தான் இப்போ நாங்கள் செய்கிறோம். நாங்கள் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் செய்யலை. அந்த போகர் பகவானுடைய அனுக்கிரகத்தினால அந்த வேலையை எங்கள் கையில் கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவன் முருகப்பெருமான் எனக்கு கொடுத்துருக்கான். அந்த வேலையை தான் நான் செய்கிறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாட்டில் வரக்கூடிய நோய்கள், அதாவது நோய் வரும், பல வைரஸ் நோய்கள், பல அம்ம நோய்கள், பல கொள்ளை நோய்கள்லாம் வந்துட்டு போச்சு. அப்போமெல்லாம் அந்த முருகப்பெருமானை அணுகி அந்த முருகப்பெருமானை அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டவங்களுக்கு அத்தனை விதத்திற்கு நிவாரணம் கிடைச்சிருக்கு, நிவர்த்தி கிடைச்சிருக்கு. அதுபோல் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வரக்கூடிய நோய்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த அபிஷேகத்தை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா எந்த நோயும் வராது பார்த்துக்கோங்க. முதல் அதாவது நோய் வருவதற்கு முன் மருந்து தேடுவது தான் மனிதனுடைய சால சிறந்த ஒரு விஷயம். அதைத்தான் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எல்லாரும் இந்த அபிஷேகத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு தொற்று நோய்களோ இல்லை முடக்குவாத நோய்களோ எந்த நோய்களும் வருவதற்கான வாய்ப்பு என்பது கண்டிப்பாக கிடையாது. ஆகையால் இந்த மருத்துவத்தை நாங்கள் உங்கள் மத்தியில் விரிவாக்க வேண்டும். மக்கள் இதை அணுகி இந்த மக்கள் பயன்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தோடு தான் இந்த போகர் மலைவேல் ஃபவுண்டேஷனுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டில் வராத நோயே கிடையாதுங்க. எத்தனையோ பிளேக் நோயிலேருந்து, எத்தனையோ காச நோயிலேருந்து, எத்தனையோ அம்ம நோயிலேருந்து, எத்தனையோ நோய்கள் மக்களை சிறுக 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 அழிச்சிருச்சு. அப்போ அந்த 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிச்ச போகர் சித்தருடைய அந்த முருகன் சிலை தான் அதி வேகமாக அதை தடுத்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மருந்து நோய் வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும். இப்போ போனீங்கன்னா ஒரு டாக்டர்கிட்டே ஒரு வைத்தியத்தையோ போனீங்கன்னா, ஐயா எனக்கு இந்த மாதிரி இந்த நோய் வந்துருச்சு, இந்த நோய்க்கு என்ன மருந்து அப்படின்னா நம்ம கேட்போம். ஆனால் இந்த முருகப்பெருமானை அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, இந்த நவபாசன சிலையை அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் நோய் உங்கள் உடம்புல எந்த நோயுமே வருவதற்கான ஒரு வாய்ப்பே கிடையாதுங்க. அதனால தான் போகர் அந்த காலத்தில் இந்த சிலையை மெடிசனாக கொடுத்தா மக்கள் அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுவான் அப்படின்னு சொல்லலாம். கடவுள் பெயரால் சொல்லி கடவுளுடைய ஒரு அனுக்கிரகத்தினால குணமாகணும், எல்லா மக்களும் சாப்பிட்டு நலமுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போகர் இதை தயார் பண்ணி நம்ம பழனியில் வச்சுருக்கிறாரு. இது மாதிரி அவர் 2-3 சிலைகள் செஞ்சுருக்கிறாரு. என்ன அதே மாதிரி அதே பாணியில் நாங்கள் போகர் சிலையை போகர் சொன்ன விஷயத்தை தான் இப்போ மருத்துவ ஈஸ்வரர் சொல்லி மருந்தீஸ்வரரை நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். இந்த மருந்தீஸ்வரரை நீங்கள் எல்லாரும் நீங்கள் அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் விட்டு ஓடிவிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிளட்டை சுத்தம் பண்ணிடும். அதுக்கப்புறம் உங்கள் உடம்புல எந்த நோயும் வராது. பிளட்டை சுத்தம் பண்ணிட்டாவே எந்த நோயும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாதுங்க. ஆகையால் இந்த பதிவை உங்கள் மக்களுக்கு எல்லாத்துக்கும் சமர்ப்பிக்கிறேன்.